mysouthindia.com. சாம்ராஜ்யம் உருவாக்கவே புது தெம்போடவே பெரிய கம்போடவே உள்ள பொங்க விளையாடவே உலகத்தை இவர் அடிச்சாரே இது பூனையா யானையா இல்ல பூனையில் யானையா கருப்பு அரக்கனை இவர் கொன்றாரே ஜிஞ்சும் கேக்கிங்கா நின்றாரே உன்னாலும் வீழாம போனாரே ஜிஞ்சும் யாருமே நிரூபிச்சாரே இவர் போல பூனையார் வருவாரா கேக்கிங்கா கேட்ச் பிடிச்சாரே. இதற்கு முன்பு ஜிஞ்சு கேட்சில் அந்த பாட்டி என் போட்டை எடுக்கதா உள்ள போ சொல்லுதுன்னு நினைச்சு போய் பார்த்தா கடைசியில அவங்க வித்தைய காட்டிக்கிட்டு இருக்காங்க. கோமாளியா இருந்தன்னா ஜகஜால கில்லாடியா மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். அந்த சமையல் ரூம்ல என்னால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன வேணாலும் பண்ணலாம்னு அவங்க கத்து கொடுத்துட்டாங்க. அதுவும் ஜாலியா தாங்க இருந்தது. ஆனா இன்னும் கூட நான் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க எல்லாருமே இந்த முயல் விதத்துல கத்துக்கிட்டோம். நீ என்ன ஆமா விதத்துல கத்துக்கிற? ஆனா ஒரு எளிய பந்தாட நடிச்சப்ப கரெக்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாமே பளபளப்பா இருக்கு. ஹார்மோனியோட பவர் என்னன்னு பார்க்கலாம். பார்ட் 1. கொரட்டை விட்டு தூங்குனதெல்லாம் போதும், சீக்கிரம் எந்திரி. இன்னும் கோழி கூட கூவலப்பா, அதுக்குள்ள சூரியன் வந்துருச்சு. எனக்கு தூக்கம் வருது, நான் அப்புறம் வரேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஆமாப்பா, இன்னைக்கு சம்மர் பக் டே. நாங்க முதல் பக்கை இன்னைக்குதான் பிடிப்போம். உனக்கு அது தெரியுமாப்பா? என்னது? நான் பக் பிடிக்கிறதுல ஜகஜால கில்லாடிப்பா. தெரியாது. உங்களுக்கு இது கூட தெரியாதுன்னு சொல்றப்ப எனக்கு கவலையா இருக்கு. நான் எவ்வளவு விஷயத்த பாத்திருக்கேன், எவ்வளவு பண்ணிருக்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில எங்க ஆளானும். இரு, நானும் வரேன். இன்னும் பல்லு கூட விளக்கலங்க. இன்னைக்கு சம்மர் பர்த்டே. நம்ம எல்லாருக்கும் இது முக்கியமான நாள். இதுல ஜெயிக்கிறவங்களுக்கான பரிசு உங்க திறமைய காட்டுங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுல ரூல்ஸ் என்னங்கறத சொல்லிடுறேன். ரூல்ஸா? நீ ஒன்னும் பயப்படாத, அவ்வளவு கஷ்டமான ரூல்ஸ் எல்லாம் இல்ல. இதுல முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, அந்த சர்க்கிளை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது. எந்த சர்க்கிள்? இது எப்பயா போட்டீங்க? ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஆரம்பமாகட்டும். நாசமா போச்சு. நம்மள பக்கு பிடிக்க சொல்லிட்டு அவங்க பாயாசம் குடிக்கிறாங்க. என்னையா ஒரு கேவலமான ரூல் இது. பக்கு என்கிட்ட வரும், நான் அதை பிடிக்கணுமா? குட்டி பக்கு ஓடி வா, நான் உன்னை பிடிக்கணும், சீக்கிரம் வா. பைத்தியம் ஆயிட்டேனே.
நான் பிடிச்சிட்டேன் ஒரு வழியா அது என்கிட்ட கிடைச்சிருச்சே. பக்க பிடிக்க சொன்னா யோகா பண்றாங்க. என்னையா நடக்குதுங்க? மாட்டிக்கிட்டேனே. ஃபுட்பால்ல வர மாதிரி மஞ்சள் கடை காட்டுறாங்களே. ஐயோ நெருப்பு. என்ன சாமி பண்றீங்க? எல்லாருமே ஹார்மோனியம் யூஸ் பண்றாங்க. நானும் அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அவங்க பக்ஸ பிடிக்க ஹார்மோனியம் மட்டும் யூஸ் பண்ணல, கம்யூனிகேஷன் யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க கூட பக்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? இதுதான் ஹார்மோனியோட பவர். உண்மைதான்ப்பா. ஹார்மோனி பவரால நீ உலகத்துல எல்லாத்துக்கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியும். இது நீ சரியா பண்ணாலே எங்கள்ல ஒருத்தனா ஜிங்ஜு கேட்ஸா நீயும் மாறலாம். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. அப்ப ஹார்மோனிங்கிறது சண்டை போடுறதுக்கு மட்டும் இல்லையா? இன்னைக்கு சம்மர் பர்த்டேங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவுகளையும் உங்களுக்கு கொடுக்கறோம். நீங்க சந்தோஷமா சாப்பிடலாம். எல்லாத்தையும் ருசிச்சு சாப்பிடுங்க. இதுக்கு சாப்பாடு குடுக்கற மாதிரி எனக்கும் சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன நான் சொல்றது? இந்த பர்த்டேக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி உனக்கு தெரியாதா? அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நாங்க ஜாலியா தான் பூச்சை பிடிப்போம். பூச்சை பிடிச்சா பணம் வரும் சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல சம்மர் பர்த்டேன்றது விவசாயிகளுக்கு விடுமுறை நாள். கிராமத்துல இருக்கிற எல்லாரும் அங்க இருக்கிற பூச்சிகளுக்கெல்லாம் உணவு கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா மத்த நாட்கள்ல அவங்க விளைவிக்கிறது அது சாப்பிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி அந்த பூச்சிகள்லாம் தப்பு பண்ணாது. அங்க தேனெடுக்க வர பட்டாம்பூச்சிகள் அவ்வளவு அழகா இருக்கும். ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலான்றதுக்கு இதுதான் உதாரணம். வாவ், இது விக்ரம் வேதா கதையை விட ரொம்ப சூப்பரா இருக்கே. பாத்தியா, இதுல நீ கத்துக்க வேண்டியது இயற்கைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. நாம அது கூட இணைஞ்சு வாழலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. உயிரோட இருக்க நாம இதெல்லாம் பண்ணாதான் நல்லது. புரியுது பாட்டி. தலை மாதிரி தன்னம்பிக்கையோட இருந்தாதான் மேல வர முடியும் சொல்றீங்க. அதானே தெரிக்க விடுறேன் பாருங்க. ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தோட சம்மர் பர்த்டேவோட வின்னர் யாருன்னு அறிவிக்க போறேன். இந்த வருஷத்தோட வின்னர் யாருன்னா சோறு போச்சே. சோறு பார்மி, நீ தானப்பா ஜெயிச்ச. அதை எதுக்கு எனக்கு கொடுக்கற? உனக்கு வேண்டானா பரவாயில்ல விடு. எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு ரொம்ப அறிவாளியா பேசினல, அதான் இதை கொடுக்கறேன். எடுத்துக்கோ. எனக்கு இது பிடிக்காது. நான் என்னைக்குமே கஷ்டப்பட்டுதான் சாப்பிடுவேன். ஓசியில வர்றத நான் என்னைக்கு சாப்பிடவே மாட்டேன். அந்த பொடி பையன் அதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நேச்சர் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாராமா. ஹார்மோனி பேட்டர்னுக்காகவா பண்றான்? ஆமா. சரியான முட்டாளா இருக்கான். ஹார்மோனி பேட்டர்னை இப்படி அவனால கத்துக்க முடியாது. கரெக்ட். எப்படி அதை பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? நான் ஏன் உனக்கு சொல்லி கொடுக்கணும்? உனக்குன்னு டைம் வரும்போது நீயே எல்லாத்தையும் கரெக்டா கத்துப்ப. உங்க கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதை பார்த்தா பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி, ஓகே. என்ன பத்தி இவ்ளோ பெருமையா பேசினதுக்கு அப்புறம் கூட நான் உனக்கு சொல்லி கொடுக்காம இருப்பேனா? ஏய் ரக்கிட்ட கவுத்துட்டான்டா. முதல்ல உன்னோட பவரையும் உன்னோட மனசையும் உன் பார்வையில நீ ஒண்ணு சேர்க்கணும். புரியுதா? சேர்த்துடுவோம். ஆரம்பிக்கலாம்.
கிளஜக் மொஜக் லொஜக் பஜக் பஜக் மொஜக். சூப்பர் சுப்ரானுக்கு டஃப் கொடுப்பான் போல. அடேங்கப்பா. நான் யாரு? போடு போடு. வேகமா. அவ்வளவுதானா? முடியலடா சாமி. என்னடா திடீர்னு அசுரன் தனுஷ் மாதிரி மாறிட்டேன். அவ்வளவு அழகாவா இருக்க? அப்படின்னா எனக்கு ஹார்மோனி பேட்டர்ன் வந்துருச்சா? நான் சொல்றது கேளு. ஹார்மோனிங்கிறது விஸ்டம்ல இருந்து தான் வரும். அதை நீ உன் சொந்தமாக்கிக்கணும்னா உன் மனசை ஒருநிலைப்படுத்தணும். அப்படின்னா என்ன? TuneSouthIndia.com. உண்மைய சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னால நவர முடியல. நீயும் சிந்து பேச்சு தானே. உன்னோட ஹார்மோனி பவர் யூஸ் பண்ணி என்ன காப்பாத்த சொல்லலாம். என்கிட்ட அந்த பவர் இருந்தா நான் ஏன் உன் கூட மாட்டிட்டு முடிக்க போறேன்? ஆபத்துல இருக்கும் போது மூச்சுல பேட்ட காட்டாம அழகா செயல்பட்டு ஜெயிக்கணும். எனக்கு சக்தி கிடைக்க போகுது. அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க.